ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் கர்த்தர் நம் நடுவிலே கடந்து வந்து தம்முடைய வார்த்தைகளை நம்ம விளங்கி கொள்ளவும், தம்முடைய ஆவியிலே நம்மை நிரப்பவும், நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுறீங்க. ஆகவே தான் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம நடத்துவதற்கும் பல பிரயோஜனமுள்ள காரியங்களை நம்ம தியானிப்பதற்கும் தேவனாலே நமக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியிலே ஆவியானவரே பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவதை தெளிவாக என்னால் உணர முடியும். வாரந்தோறும் உங்களிடத்திலே நான் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது நான் தயார் பண்ணி வைத்ததை தாண்டி பல புதிய காரியங்களை நான் பேசும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதையும் பேசுகிறதையும் கேட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஆகவே இந்த பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்கும்போது ரொம்ப ஆவலாக நானும் ஜெபத்தோட நானும் ஆண்டவரே வாசகர்களில் ஒருவனாக இருந்து கேட்குறேன், என் கூடயும் 2 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக வருகிறேன். நீங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் அல்லது உங்கள் சபை ஆராதனைக்கு போகும்போதும் வேத வசனத்தை எடுத்து தியானிக்கும் போதும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போகிறேன், அந்த ஆராதனையில் எனக்கு 2 வார்த்தையாவது நீங்கள் பேசணும், நான் தெரிந்து கொள்ளவும் நான் கற்றுக்கொள்ளவும் என் கூட நீங்கள் பேசணும்னு ஒவ்வொருவரும் தனிப்பட்டு ஒரு சின்ன ஆயத்த ஜெபத்தை செஞ்சுட்டு போவது நல்லது. ஒருவேளை நீங்கள் தனியாக உட்காந்து வேதத்தை தியானம் பண்ண போகும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்தோட இந்த வேதத்தை வாசிக்க போகிறேன், எனக்கு ஏதாவது செய்தி இதன் வழியாக நீங்கள் சொல்லணும், நீங்கள் பர்சனலாக எனக்கு பயன்படுகிற மாதிரி வார்த்தைகளை வெளிப்படுத்தி காமிக்கணும்னு ஜெபம் பண்ணணும். இந்த கடைசி காலத்தில் வேதத்தை வாசிக்கும்போது தியானிக்கும் போதும் ஜெபம் பண்ணாமல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வாசிடாதீங்க. ஏன்னா சாத்தான் வசனத்தில் விளையாடி தப்பான அர்த்தங்களை, தப்பான எண்ணங்களை, தப்பான காரியங்களை விளங்கி கொள்கிற மாதிரி நம்ம செஞ்சிருவான். போன வாரம் நம்ம அதை பற்றி தான் நம்ம தியானம் பண்ணோம். அதனால் தப்பு அபிப்பிராயங்கள் வராதபடி தெளிவாக நீங்கள் வாசிங்க. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வாரமும் நாம் தேவனை மனம் விட்டு ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனை பகுதியும், ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப பகுதியும், தியானிப்பதற்கு ஒரு வேத தியான பகுதியும், செய்தி நேரமும் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறது. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கூட இடைப்பட்டு தம்முடைய ஆவியை, அபிஷேகத்தை உணரும்படி கிரியை செய்வார். வாங்க, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம்.
தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். யோர்தானின் பெருவெள்ளத்தில் நம்மை காத்து நடத்தினவர். பாசானின் எருதுகளை தம் பலத்தினால் துரத்தியவர். யோர்தானின் பெருவெள்ளத்தில் நம்மை காத்து நடத்தினவர். பாசானின் எருதுகளை தம் பலத்தினால் துரத்தியவர்.
பூவிலும் மேலானது, வானிலும் பூவிலும் மேலானது. துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். சோதனை பலவீனத்தில் நம்மை தூக்கி நிறுத்தினவர், ஆவியின் பலன் அளித்து நம்மை ஆற்றி தேற்றினவர். சோதனை பலவீனத்தில் நம்மை தூக்கி நிறுத்தினவர், ஆவியின் பலன் அளித்து நம்மை ஆற்றி தேற்றினவர். ஆதியும் அந்தமுமானவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆதியும் அந்தமுமானவரே, ஆசீர்வதிப்பவரே. அவர் இரக்கம் மிகுந்தவர், நம் இதயம் வாழ்பவர். அவர் இரக்கம் மிகுந்தவர், நம் இதயம் வாழ்பவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். சகலமும் படைத்திட்டவர், சத்திய வழியானவர். சாத்தானின் விலங்கொழித்து நம்மை நித்தியம் சேர்க்கின்றவர். சகலமும் படைத்திட்டவர், சத்திய வழியானவர். சாத்தானின் விலங்கொழித்து நம்மை நித்தியம் சேர்க்கின்றவர். வாழ்விலும் தாழ்விலும் துணை வருவார், பாதைகள் போக்கிடுவார். வாழ்விலும் தாழ்விலும் துணை வருவார், பாதைகள் போக்கிடுவார். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் மிகுந்தவர். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் மிகுந்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றி தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை உமது.
மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது. புகழும் உமது, மாட்சி உமது, வல்லமை உமது. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர். நீர் நல்லவர்,
நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நாம் ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய அபிஷேக வல்லமையை தெளிவாக நம்ம உணர முடிந்தது. எப்போவுமே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க புகுந்தால் அந்த அபிஷேகத்தை உணராமல் நீங்கள் ஆராதனை நிறுத்தாதீங்க. தேவனை துதிக்க 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 தேவனுடைய ஆவியானவரும் நீங்களும் இணைந்து இசைவதை உங்களால் தெளிவாக உணர முடியும். அந்த அபிஷேக தைலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவதை நீங்கள் பிரத்யட்சமாக அறிந்து கொள்ள முடியும். அந்த பலம், அந்த கிருபை ஒரு துதியிலே ஆராதனையிலே நமக்கு உண்டாகிறது. சரி, இப்போ நம்ம அந்த பெற்றுக்கொண்ட ஆராதனையின் மூலம் அடைந்து கொண்ட அந்த அபிஷேகத்தோட சில முக்கியமான காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளோடனோ அல்லது நான் தனியாகவோ என் ஜெபங்களிலே காத்திருந்த போது கர்த்தர் வரும் காரியங்களை பற்றி வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள், அதில் எச்சரிக்கை செய்திகள் இருக்கலாம், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசன காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி இந்த காரியத்திற்காக நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் என்ற சில ஜெப குறிப்புகளையும் சொல்லி உங்களை ஜெபிக்க வைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான நேரம். நீங்கள் ஆராதனையை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜெபத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக செய்தியை மாத்திரம் கேட்டுரும் அப்படின்னு நினச்சா முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியாமல் போயிடும். செய்தி நேரத்தில் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஜெப நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த ஜெப நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் கர்த்தர் நம்மிடத்தில் பிரத்யேகமாக வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள். தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை குறித்து நம்ம ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நல்லா விளங்கிக்கங்க, அதற்காக ஜெபியுங்க. நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த நிகழ்ச்சியிலே ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் இந்த குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்லையும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலையும், ஒருவேளை ஒரு ஜெப குழு நீங்கள் வச்சுருக்கீங்க அல்ல ஒரு சின்ன சபை நடத்துகிறீர்கள் என்றால் அதுலேயும் நீங்கள் இதை சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தீர்க்க தரிசனங்களுக்காக மன்றாடுகிறோமோ அந்த ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறார், தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். வாங்க இப்போ நம்ம சில நிமிஷம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல அதிகரித்து வருகிற கடத்தல் தொழில்கள் முடக்கப்படணும் அப்படிங்கிறதற்காகவும், இந்த கடத்தல் முற்றிலுமாக நம்முடைய தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படணுங்கிறதுக்காக தான் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். சமீபத்துல நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். நம்முடைய நாட்டின் தலைநகரம் டெல்லி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசினுடைய தலைமையகமும் இங்குதான் இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், வியாபார கேந்திரங்கள், அதே போல வணிகங்கள், தொழிற்சாலைகள், ஐடி கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வணிக நகரமான இந்த டெல்லியில கடந்த ஜனவரி மாதத்துல சில வாரங்கள்ல மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த ஜனவரில இருந்து இப்ப வரைக்கும் 807 நபர்கள், ஒரு 2 வாரத்துக்குள்ள சொல்லப்பட்ட ரிப்போர்ட் இது, 807 நபர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆவணங்கள் நமக்கு தெரிவிக்குது. சராசரியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தினமும் 54 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இதுல 3ல் 1 பங்கு பெண்களும் குழந்தைகளும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய காரணங்களாக நிறைய சொல்லப்படுது. அதுல ஒரு சில காரணங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். இதனுடைய காரணங்கள் குழந்தைகளை கடத்தி அவங்களுடைய ஆர்கன்ஸ் திருடுறதுக்காக இருக்கலாம், இல்ல பாலியல் காரியங்களுக்காக இருக்கலாம். இப்படி குழந்தைகளை கடத்துகிற கும்பல்கள் மூலமாக குழந்தைகள் காணாம போறாங்க. அதே போல குடும்ப பிரச்சனைகள் நிமித்தமாக, அதே போல யார் மேலேயாவது நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அவர்களோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடரணுங்கிறதுக்காக நிறைய நேரங்களில் வீடுகளை விட்டு ஓடி போறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரணங்களால நிறைய பேர் காணாம போய் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லப்படுது. போலீசார் தொடர்ந்து தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேரை கண்டுபிடித்தும் இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்து வர்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல நமக்கு சொல்லப்பட்டா கூட இது வரைக்கும் காணாமற் போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருது அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறத பார்க்கிறோம். இது டெல்லி காவல் நிலையத்தையே திணற செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிக்கை சொல்லுகிறது.
கடந்த நாட்கள்ல மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 191 பேர் 15 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் காணாம போயிருக்கிறாங்களாம். இதுல 146 பேர் பெண் குழந்தைகள் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். டீனேஜ் வயதினரா இருக்கலாம், அதே போல பெண்கள், இந்த 2 கேட்டகரி பிள்ளைங்க தான் அதிக அளவுல காணாமல் போய் கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களை கடத்தி வெளி மாநிலங்கள்ல விற்பனை செய்து பெரிய லாபத்தை பார்க்கிற ஒரு நெட்வொர்க் அதிக அளவுல செயல்படுது. கடந்த 5 ஆண்டுகள்ல குஜராத்ல மட்டுமே எடுத்த கணக்கெடுப்புல 40,000க்கும் அதிகமான பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. இவர்களை கடத்தி என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, கட்டாயமாக பாலியல் தொழில்ல ஈடுபடுத்துவதும், ஆபாசமான செயல்களை செய்யும்படி அவங்களை வற்புறுத்தி புகைப்படங்கள், அதே போல வீடியோ காட்சிகளை எடுத்து நிறைய லாபத்துக்கு ஆன்லைன்ல கொடுக்கிறது, இன்னும் விற்பனை செய்யறது போன்ற அருவருப்பான காரியங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த ஆண்டுல டெல்லியில மட்டுமே சுமார் 24,508 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல 60% பெண்கள். சுமார் 15,000 நபர்களை அவங்க காணாமல் போயிருந்தவங்கள கண்டுபிடித்தாங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இன்னுமே காணாமலே போயிருக்கிற நபர்கள் கிட்டத்தட்ட 9,000க்கும் அதிகமான பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல எடுத்த கணக்கெடுப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டெல்லியில மட்டுமே காணாமல் போகிறவருடைய எண்ணிக்கை அதிக அளவுல அப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த ஆண்டுகள்ல மட்டும் 2,32,737 நபர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லி அறிக்கையில சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லாபகரமான தொழில்கள்ல ஒன்றாக கருதப்படுவதுதான் இந்த கடத்தல் தொழில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை செய்கிற மாஃபியா கும்பல்கள், அவர்களுடைய நெட்வொர்க் ரொம்ப சீக்கிரத்துல அரசாங்கத்தால கண்டுபிடிக்கப்படணுங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். கடைசி காலம் அப்படிங்கிறது சாத்தான் பல மடங்கு வேகத்துல மூர்க்கமாக கிரியை செய்து மனுக்குலத்தின் நடுவில் மிகப்பெரிய பாதிப்புகளையும் தீமைகளையும் அரங்கேற்றுகிற காலம் அப்படிங்கிறத நாம தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். பெண்கள், குழந்தைகள், இளம் சிறுவர்கள் கடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத வெறும் செய்தியாகத்தான் நிறைய இடங்கள்ல நம்ம படிக்கிறோம். ஆனா அவர்களுடைய நிலை என்ன ஆச்சு, கடத்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்க எத்தனை கொடுமைகளை, எவ்வளவு கொடூரங்களை தங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கிறாங்க, எத்தனை விலை கிரயத்தை கொடுக்கறாங்க, எவ்வளவுலாம் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளவு பயங்கரங்களும் வலிகளும் ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மனிதர்கள் மேல சாத்தானுக்கு நேரடி பகை இருக்கு. மனிதர்களை அழிக்கவும் கொல்லவும் திட்டமிட்டு கிரியை செய்து வருகிற சாத்தானின் கிரியைகளும் அவனுடைய தந்திரங்களும் இந்த நாள்ல முறியடிக்கப்படணுங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். இதற்கு நம்ம அத்தனை பேரும் சும்மா ஜஸ்ட் கேட்டுட்டு ஒரு செய்தியாக நம்ம போயிடாத படிக்கு யுத்தம் செய்து போராடி ஜெபிக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னா, கடைசி கால அபிஷேகத்துல எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இது இந்த கடைசி கால அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு வாக்கு பண்ணின அபிஷேகம். அப்படின்னா அது நடந்தே தீரும், அந்த குறிப்பிட்ட காலத்துல நடந்தே தீரும். அப்ப சாத்தான் ஏன் இப்படிப்பட்ட தீவிரமா இப்படி கிரியை செய்யறான் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் வாக்கு பண்ணின இந்த கடைசி கால அபிஷேகம் நிறைவேறுகிற காலம் சமீபித்து வந்திருக்கிறதுனால சாத்தான் மனிதர்களை கரைப்படுத்தி அவர்களை அழித்திரணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக கிரியை செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி செய்யறதுனால சாத்தான் அந்த அபிஷேகத்தை தடை பண்ணிடலாம் அப்படின்னும், தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு மனிதர்கள் மேல சாத்தான் என்ன செய்யறான், தீவிரமான காரியங்களை செய்கிறான். இப்படி செய்யறதுனால இந்த அபிஷேகம் அவர்கள் மேல ஊற்றப்பட முடியாதபடிக்கு அந்த பாத்திரங்களை கரைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய திட்டம். அதனால இந்த நாள்ல இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம வைராக்கியமாக எழும்பி திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவது காரியமாக, நம்முடைய தேசத்திலே அதிகரித்து வருகிற
குற்ற செயல்கள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதற்காக போராடி நம்ம ஜெபிக்கணும். அதே போல பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், இவர்களெல்லாம் கடத்தி அநேக அசுத்தமான பாவங்களுக்கும் அதே போல பல காரியங்களுக்கும் அவங்களை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய பாதுகாப்பிற்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். அதே போல அரசாங்கம் குற்றங்களை தடுக்கிற கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதற்காகவும் நம்முடைய பிள்ளைகளையும் பெண்களையும் இந்த நாளிலே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணுங்கிறதற்காக ஜெபிப்போம். உன்னதமான தேவனே, உம்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல உலக அளவுல கடத்தல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறத நாங்க பாக்குறோமே ஏசப்பா. ஆண்டவரே, பிறக்கிற பச்சிளம் குழந்தைகள் முதற்கொண்டு ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என வாலிபர்கள் எனவும் பெண்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த காரியங்கள் திரளாய் பெருகி கொண்டு வருகிறது ஏசப்பா. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உடல் உறுப்புகளுக்காகவும் பிச்சை எடுக்க வைக்கிற காரியங்களுக்காகவும் பொல்லாத அசுத்தத்துக்காகவும் ஆண்டவரை கடத்தப்படுகிற இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, பொல்லாத கரங்களில் சிக்கி கொண்டு இருக்கிற அவர்களுடைய கண்ணீரையும் மன குமுறுதலையும் தேவன் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவங்க கரங்களிலிருந்து அவங்க விடுவிக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களை குறித்து தேவன் மகிமையான திட்டங்களை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. அதையெல்லாம் எடுத்து போட நினைக்கிற, அசுத்தப்படுத்த நினைக்கிற சத்ருவின் கிரியைகளை செயல்படுத்துகிற இந்த பொல்லாத மனிதர்களுடைய எந்த செயல் திட்டங்களோ வாய்க்காதே போகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. துணிகரமாய் செய்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக அரசாங்கமானது கடுமையான சட்ட திட்டங்களை ஆண்டவரை இயற்ற வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் படிக்கிற கல்வி நிலையங்களிலோ, வேலை பார்க்கிற இடங்களிலோ, பிரயாணங்களிலோ ஆண்டவரே உம்முடைய பலத்த பாதுகாப்பு அவங்க மேல இருக்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குற்ற செயல்கள் இன்னும் தீவிரிக்காதபடிக்கு ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே நடைபெறாதபடிக்கு தடுக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உங்க பலத்த பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே பாதுகாப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கடத்தல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸாக செய்து வருகிற கும்பல்கள் பிடிப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவர்களை திரைமறைவில் இறக்குகிற சாத்தானின் சகல சதி திட்டங்களும் இந்த நாளில் முறியடிக்கப்படும். யாரெல்லாம் சாத்தானால இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் இதனால தொடவும் நம்ம ஜெபிக்கணும். அதே போல கடைசி கால ஊழியங்களை நிறைவேற்ற முடியாத படிக்கு அதற்கு எதிராக போராடுகிற சாத்தானின் தந்திரங்கள் கட்டப்படணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காலகட்டத்துல தீவிரமா நிறைவேற்றப்படணுங்கிறதுக்காக போராடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேசத்திலும் உலகத்திலும் இன்று பெருமளவில் திரைமறைவில் நடக்கிற கடத்த தொழிலுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளையும் வாலிபர்களையும் பெண்களையும் போதை பொருட்களையும் தங்கத்தையும் கடத்துகிற பொல்லாத கூட்டத்தால் ஒவ்வொரு தேசத்திலும் சீக்கிரமாய் பிடிபடுவார்களாக. அவர்கள் செய்கிற பொல்லாத கிரியைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற இந்த தீமையின் நிமித்தம் தேசத்திலே நடக்கிற மரணங்கள் தடுக்கப்படுவதாக, கொலைகள் தடுக்கப்படுவதாக, குழந்தைகளுக்கு விரோதமாய் வாலிபர்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா அசுத்தங்களும் தடுக்கப்படுவதாக. தேசத்திலே வருகிற பொருளாதார சீர்குலைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் தடை பண்ணி செபிக்கிறோம். குறுகிய காலத்திலே பணக்காரன் ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த தீமைக்கு பின்பாக அநேகர் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை பின்புலத்திலிருந்து இயக்குகிற பொல்லாத கூட்டத்தால் பொல்லாத பெரும்புள்ளிகள் பிரபலங்கள் இவர்களுடைய ஆலோசனைகளும் திட்டங்களும் அபத்தமாக்கப்படுவதாக. திரைமறைவில் இன்னும் என்னென்ன கடத்த தொழில்களை செய்து தேசத்தை ஆண்டவரை நாசமாக்க நினைக்கிறார்களோ, தேவனுடைய திட்டங்களை தடை பண்ண நினைக்கிறார்களோ, அவருடைய கிரியைகள் எல்லாம் அற்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி காலத்தில் உம்முடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறக்கூடாதபடிக்கு எழுப்ப சீக்கிரமா இந்திய தேசத்திலிருந்து பற்றி எறிய முடியாதபடிக்கு அதை தடை பண்ணவும் தாமத பண்ணவும் சத்துருவானவன் செய்கிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவதாக. கடத்த தொழிலை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் ஒவ்வொரு தேசத்திலும் செயல்படாதபடிக்கு அவைகள் பலட்சியமாக்கப்பட அவைகளை கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்தினால சீக்கிரமா இந்த கடத்த தொழில் முற்றிலும் அற்று போய் ஒவ்வொரு தேசத்திலும் கடைசி காலமுடைய திட்டங்களும் சித்தமும் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நம்மோடு கூட ஜெபிக்கும் போதே ஒரு சாட்சியை வெளிப்படுத்துவார். எப்பவுமே உங்கள் பர்சனல் ஜெபத்தை ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. எப்போவும் நீங்கள் தனி ஜெபத்தில், இது நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஜெபிக்க முடியும்.
ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும்போது அந்த ஆவியின் சாட்சி உண்டாகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிப்பதை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார், போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அன்னாள் அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. அன்னாள் ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு ஆவியின் சாட்சி உண்டாச்சு. தன் இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டோம், இனி கர்த்தர் பார்த்துக்கிருவார். அந்த நம்பிக்கை வந்த உடனே அதுக்கு பிறகு அவங்க துக்கமுகமாக இருக்கலையாம். அதனால் அந்த ஒரு சாட்சி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பது நல்லது. சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கடந்து போகிறோம். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னா, உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால், அல்லது வேதத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினா கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். அப்போ இந்த இடத்துல அவர்கள் என்று சொல்லியிருக்கிறது யாருன்னா, கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவர்கள். கர்த்தருடைய வீடுன்னா தேவாலயம் அல்லது ஊழியம், சபை. இதுதான் கர்த்தருடைய வீடு. என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை குறித்து தன்னுடைய வீடு என்றவர் அடையாளப்படுத்துவதை வழக்கமாச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சத்துரு என் ஜனத்தின் மேலே, என் வீட்டின் மேலே அல்லது என் சபையின் மேலே கழுகு போல பறந்து வருகிறான். அது காரணம் என்னன்னா, அவர்கள் என் வேதத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்கிறது யாரை பற்றி சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சபையை பற்றியும் சபையில் இருக்கிறவர்களை பற்றியும் சொல்லுது. அப்போ இந்த கடைசி காலத்தில் சபைகளுடைய நிலை நம்மை நிலைகுலைய வைக்கிறது, நம்மை அச்சப்பட வைக்கிறது. தங்கள் விருப்பத்தை எல்லாம் அந்த சபையில் நிறைவேற்றி இது ஒரு சபை, இது ஒரு ஆராதனை அப்படிங்கிற மாதிரி காட்டுற ஒரு கலாச்சாரம் வருகிறது. சமீபத்திலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இப்போது சமீப காலமாக சபைகளுடைய போக்கு, சபைகளுடைய நடத்தைகள் வித்தியாசமாக போகிறது மாத்திரம் இல்லை, நல்ல ஊழியக்காரர்கள் மரித்து போகிறதை பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்த என்னுடைய நீண்ட கால நண்பர் பாஸ்டர் அன்புதாஸ் என்பவர் 40 வருஷங்கள் சமீபமாக எங்கூட நட்பில் இருக்கிறவர், எங்கள் குடும்பத்தில் ஒரு மாதிரி இருக்கிறவர். கிருபாசன சபையில் அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்து நல்ல வசன அறிவும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் கொண்ட ஒரு தேவ மனிதர். அவர் கிருபாசன சபையில் ஒரு பிரதான பாஸ்டர்களில் ஒருவராக தன் ஊழியத்தை செய்து வந்தவர். என்னை விட வயசு குறைவு. ஆனால் அவர் சமீபத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தி கொடுத்து ஆமேன் என்று சொன்ன உடனே அவர் கீழே உட்கார போகும்போது அவருடைய மரணம் நேரிட்டது. ஒரு 3 செகண்டுக்குள்ளே அவருடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். சமீப காலமாக நிறைய ஊழியக்காரர்களுடைய மரண செய்தியை கேட்டு நம்ம அதிர்ச்சி அடைகிறோம், ஆச்சரியம் அடைகிறோம். வேதத்தில் சொல்லுகிறது, தீங்கு வரும் முன்பே நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்னு. அப்போ இந்த தீங்கு நாட்களில் சிலரை கர்த்தர் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறதை ஒரு அறுவடை மாதிரி இப்போ நடக்கிறத பார்க்க முடியுது. அங்கே பாண்டிச்சேரியில் என்னுடைய நல்ல நண்பரும் தேவனுடைய ஊழியக்காரரும் ஒரு பெரிய சபை வச்சு நடத்தின ஆபிரகாம் பாஸ்டருடைய மரணம், அதை தொடர்ந்து இந்த பாஸ்டருடைய மரணம், இப்படி நிறைய செய்திகளை நம்ம கேட்க முடியுது. நான் அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த சபைகளை குறித்த காரியத்தை வெளிப்படுத்தினார். இப்படி நல்ல வசன அறிவுள்ள, நல்ல கர்த்தருக்குன்னு பிரதிஷ்டை ஊழியத்தை செய்கிற, தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற ஊழியரெல்லாம் போயிட்டா சபைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நான் ஆழமாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் ஒரு நாளை நான் நியமித்திருக்கிறேன், ஒரு நியாய தீர்ப்பின் நாளை அல்லது ஒரு சுத்திகரிப்பு நாளை நான் நியமித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். சுத்திகரிப்புனா என்ன ஆண்டவரே? அப்போ கர்த்தர் சொன்னார், தேவாலயத்தில் கயிற்றினாலே சவுக்கை உண்டு பண்ணி நான் உள்ளே புகுந்து அந்த தேவாலயத்தை சுத்திகரித்ததை போல ஒரு நாள் இப்போ சீக்கிரம் சமீபத்தில் அது சம்பவிக்கும்.
அது பல ஊழியங்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் சபையின் மேலும் தீவிரித்து வரும். நான் ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்பாக, என்னுடைய சித்தத்தை நான் சபைகள் மூலம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக, பொய்யான சபைகள், ஜனங்களை வழி தப்பி போக பண்ணுகிற ஊழியர்கள், இதெல்லாம் முடக்கி போடும்படி ஒரு நாளை, ஒரு காலத்தை நான் நியமித்திருக்கிறேன். அது சீக்கிரம் வரப்போகிறது அப்படின்னு கர்த்தர் சில காரியங்களை எச்சரித்து சொன்னார். நான் இதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். போன நிகழ்ச்சியிலே நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே நம்ம இதுக்குன்னு ஒரு தனி நிகழ்ச்சி ஆரம்பித்து கர்த்தர் பேசின வார்த்தைகள், வேதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், நடைமுறை உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்வதற்காக அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் வேறொரு எக்ஸ்ட்ரா ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பதற்கு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கங்க. இப்போ கர்த்தர் சபைகளை குறித்து பேசின சில காரியங்கள், சமீபத்தில் இந்த மாதிரி காரியங்கள் வரும். சங்காரம் வரலாம், சில இடத்துல சபைகள் முடக்கப்படலாம், சில இடத்துல சில ஊழியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு துரத்தப்படலாம், ஸ்தானங்கள் மாற்றப்படலாம். இதெல்லாவற்றையும் நான் செய்ய போகிற காரணம் ஒரு எழுப்புதல், அல்லது நான் செய்ய போகிற சபைகளை வைத்து, கர்த்தருடைய பிள்ளைகளை வைத்து இந்த உலகத்தில் செய்ய போகிற காரியத்திற்கு இந்த கரைகள், இந்த பாவங்கள், இதெல்லாம் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த காரியங்கள் பெரும் தடையாக இருக்குது. இவைகளை எல்லாம் நான் சுத்திகரிக்க போவதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறேன். அது சீக்கிரமே வருதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது கர்த்தர் உள்ளே இறங்கி நம்மை தண்டிப்பதற்கு முன்னால், அல்லது ஒரு சுத்திகரிப்பின் நாட்கள் என்று சவுக்கில் அடிக்கிறதுக்கு முன்னால், நாமே காசுக்காரர்களை அப்புறப்படுத்திட்டு, புறா விற்கிறவர்களை துரத்தி விட்டு, நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய சபைகளையும் சுத்திகரித்து கொண்டால் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு வழி உண்டாகும். அதனால் இல்லைங்க, நாங்கள் அப்படித்தான் செய்வோம், இதை வச்சுட்டு பணம் சம்பாதிப்போம், ஜனங்களை ஏமாற்றுவோம், ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டியை கொடுப்போம், அவங்கள வெறுமனே மாம்சத்தில் சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம், அப்போ தான் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், ஜனங்களுடைய அபிமானம் கிடைக்கும் அப்படின்னு பழசிலே நின்னீங்கன்னா, கர்த்தர் இந்த எழுப்புதலை கொண்டு வர முடியாமல் தடையாக நிற்கிற காரணம் சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள். ஏன் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய எழுப்புதல் ஊழியங்கள் வழியாக, சபைகள் வழியாகத்தான் வர முடியும். வருகிற எழுப்புதலை பிறக்கிறவர்கள் சபைக்குள்ளே தான் கொண்டு சேர்க்கப்பட முடியும். சபை இப்படி குப்பையும் கூளமும் அசிங்கமும் அசுத்தமும் பாவமாக இருந்ததுன்னா, அதில் ரட்சிக்கப்படுகிற புது நிலை கிறிஸ்தவர்களை கொண்டு சேர்க்க முடியாது. அவங்களும் கரப்பட்டு போயிடுவாங்க. அவர்களுக்கு இதுதான் கிறிஸ்தவமோ என்று நினைத்து வேறொன்றை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கர்த்தர் இந்த புதிய காரியத்தினால் சபைகளை நிரப்புவதற்கு முன்னால் பாத்திரத்தை கழுவ நினைக்கிறார், சுத்திகரிக்க நினைக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சுத்திகரிப்பு என்பது வேறு மாதிரி இருக்கும். கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி, அவர்கள் காசுக்காரருடைய காசுகளை தகர்த்து போட்டு, புறா வைக்கிறவங்களை துரத்தி, பாருங்க, அவர் ஒரு சுத்திகரிப்பை எப்படி இருக்கும் என்பதை காண்பித்தார். அப்போது அது மாதிரி ஒரு சம்பவம் சீக்கிரம் நடக்க போகுது. ஆகவே நாம் இதை கவனிக்கணும். சபை என்பது தேவனால் நேசிக்கப்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த எழுப்புதலை குறித்து பாருங்கள், முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்த பிறகுதான் சபை பிறந்தது. ஆனால் அந்த கடைசி கால எழுப்புதலில் சபையில் இருந்து தான் எழுப்புதல் பிறக்க போகுது. இப்போ ஆல்ரெடி சபை இருக்குது. அதனால் கர்த்தர் இந்த எழுப்புதல் பிறக்க போகிறதுனால சபைகளை சுத்திகரிக்க விரும்புகிறார். சபை என்பது மனுஷனுடைய சித்தத்தில் உண்டானது அல்ல, அது தேவனிடத்திலிருந்து தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. கர்த்தர் சபையை தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்தார் என்று அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது. அதில் சொல்கிறாரு, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு என்று எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து தான் இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய இரத்தத்திலிருந்து பிறந்தது தான் சபை. இந்த சபையை இவர் ஸ்தாபிச்சாரு, அவர் ஸ்தாபிச்சாரு, இவர் உருவாக்கினாரு, அவர் உருவாக்கினாரு. நம்ம சந்தோஷத்துக்காக அப்படி சொல்லி கொள்ளுகிறோம். நான் தான் அந்த சபையினுடைய ஃபவுண்டர், இவர் தான் அந்த சபையை எழுப்பினவர். சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் என்ன பேரில் எப்படி ஆரம்பித்தாலும் சபை என்கிற கான்செப்ட், சபை என்கிற காரியம் கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் தான் அதற்கு முழு முதல் எஜமான், அவர்தான் தலைவர், தலை என்று வேதம் சொல்லுது.
கர்த்தருடைய சபையை கர்த்தருடைய மணவாட்டி என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய மனைவி எப்படி இருப்பாங்களோ, ஒரு மனுஷன் தன்னை பற்றி சொன்னால் கூட விட்டுருவான், அவருடைய மனைவியை பற்றி சொன்னால் கோவப்பட்டுருவான். அப்போ அந்த மாதிரி இந்த தன் மனைவி ஸ்தானத்தை கொடுத்து மணவாட்டி என்கிற நிலையிலே சபையை கர்த்தர் நேசிக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். அவருடைய இரத்தத்திலிருந்து பிறந்தது தான், அவருடைய மணவாட்டி போல் அழைக்கப்பட்டதான். ஆனால் அது கர்த்தருடைய நீதியை விட்டு விலகி கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக போச்சுன்னா அதன் மேலே கர்த்தர் கண்டிப்பாக தண்டனையையும் நியாய தீர்ப்பையும் சங்காரத்தையும் ஏற்படுத்த தயங்குவதே இல்லை. பாருங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது என்று பவுல் சொல்றார். முந்தி அது நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று கேட்கிறார். அப்போ ஏன் சபை தான் அவங்க பாவம் செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறது இல்லை. கர்த்தர் அவர்களை தான் முதல்ல தண்டிக்கிறாராம். யாரை? கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளை தான் முதல்ல தண்டிக்கிறார். அவன் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்ய நான் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அபிப்பிராயம். நான் என்ன வேணாலும் செய்யலாம், இது நான் என்னுடைய சபை, என் ஜனங்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க. சபை உங்களுடையது அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே இருந்து கொண்டு செய்கிற தப்புக்களை எல்லாம் கர்த்தர் பொறுத்து கொள்வதும் இல்லை. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. தண்டனை என்பது உலகம் முழுசு வந்தாலும் முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளைத்தான் முதல்ல கர்த்தர் தண்டித்து அவர் கண்டித்து அவர்களை சுத்திகரிக்கிறார். அப்போது கர்த்தருடைய தண்டனை என்பது ஒரு சபை தேவனை விட்டு வழி விலகும் போதோ அல்லது கர்த்தருக்கு எதிரான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போதோ அது தண்டனைக்குரிய ஒரு சபையாக மாறிவிடுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு சங்காரத்தை குறித்து வேதம் நமக்கு அங்கே பதிவு செய்திருக்கிறது. எருசலேம் தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு நகரம். எருசலேமை மகாராஜாவின் நகரம் சொல்லுவாங்க. எருசலேமிலே கர்த்தர் தம்முடைய தேவாலயத்தை ஸ்தாபிக்க சொன்னார். அது எருசலேமில் பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தில் சாலமோன் மன்னருடைய காலத்தில் அதனுடைய விலை மதிப்பு இவ்வளவும் சொல்ல முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டம். அதில் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. எப்படி ஆராதிக்கணும், எப்படி பலி செலுத்தணும், எப்படி தேவனை தொழுது கொள்ளணும் என்று ஏற்கனவே மோசேயின் மூலம் கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இந்த தேவாலயத்தில் எல்லா யூத இனத்தைச் சேர்ந்த எல்லாரும் அங்கே வந்து ஆராதிக்கணும். குறிப்பாக பண்டிகை காலங்களில் பாவ நிவர்த்தி செய்வதற்கு கண்டிப்பாக வரணும் என்று சொன்னதுனால தேவாலயம் எப்போவுமே பிஸியாக இருக்கும். அந்த தேவாலயம் பிஸியாக இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாம் அதை தேடி வருகிறதுனால் அங்கே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய நம்பிக்கை கடவுளிடத்திலிருந்து திருப்பி மனிதர்கள் மேல் திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, அவர்களுடைய பொருளை பணத்தை பிடுங்குவதற்கு புதிய புதிய காரியங்களை சொல்லுவது, கர்த்தருடைய கட்டளைகளை இன்னும் திரித்து தங்களுக்கு சாதகமாக பேசுவது. அப்போ தேவாலயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இவர்களால் சில சட்டங்களை ஏற்றி, தேவாலய சட்டங்களை ஏற்றி மனிதர்களை ஏமாற்றி அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் வந்தது தான் அந்த புறா விற்கிறவங்க, காசுக்காரர்கள் என்பதெல்லாம். அப்போ இந்த தேவாலயத்துக்குள்ளேயே விபச்சாரம் நடக்குது, பாவம் நடக்குது உள்ள. ஏலியின் காலத்தில் ஏலியின் பிள்ளைகளே ஆராதிக்க வந்தவருடைய பாத்திரங்களில் இருக்கக்கூடிய இறைச்சியை, அது கர்த்தருக்கு பலி கொடுக்க வச்சிருக்கிறத இவர்கள் எடுத்து பிடுங்கி கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்ற சம்பவத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. முதல்ல கடவுள் பயத்தோடு தான் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. இது தேவாலயம் என்ற பயத்தோடு தான் இருந்தாங்க. வருகிற விசுவாசிகள் பயத்தோடு வந்தாங்க. ஆனால் அதை நடத்துகிற ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விட்டார்கள், கள்ளர் குகையாக மாற்றினார்கள். அப்போ கர்த்தருடைய கோபாக்கினை முதல்ல தேவனுடைய ஆலயத்தின் மேல் வருகிறது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு நீங்கள் உள்ளே புகுந்து எருசலேமிலும் தேவாலயத்திற்குள்ளும் வெட்டுங்கள். அங்கே இருக்கிற சிறியவர் பெரியவர் வாலிபர் யாருக்கும், ஆசாரியன் மூப்பன் ஒருவனுக்கும் இறங்காமல் எல்லாரையும் வெட்டி சங்கரித்து போடுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய கோபாக்கினை வெளிப்படுத்தினது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய சபை கரைப்படும்போது
ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க திருந்திருவாங்கன்னு ஒரு சில காலங்கள் வரைக்கும் பொறுமையாக இருப்பார். கர்த்தர் பொறுமையாக இருக்கிறத பார்த்துட்டு கர்த்தர் நம்ம செய்கிறதெல்லாம் அங்கீகரிக்கிறார் போல் இருக்குது, கர்த்தரும் இப்படி தான் இருப்பார் போல் இருக்குது. நம்ம பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு காணிக்கையை கலெக்ட் பண்ணோம், ஒன்றும் நடக்கலையே, நல்லா தானே இருக்குது, கார் வாங்கினோம், பங்களா வாங்கினோம், வீடு வாங்கினோம், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. கர்த்தருடைய நீடிய பொறுமை, நாம் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். அவனே இந்த வேதத்தை படிக்கும்போதோ காரியத்தை விளங்கி கொண்டு இதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வரலன்னு புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு. அந்த கர்த்தர் மௌனமாக இருக்கிற நேரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நம்ம சரியாக தான் செய்கிறோம் போல் இருக்குது, அதான் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. நடக்கும்போது உங்களால் தாங்க முடியாமல் போயிடும். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சின்ன தப்பு செஞ்சோன்னு உடனே அடிச்சிட மாட்டார் கர்த்தர். மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுப்பார். அந்த சபையினுடைய போக்கில் அவர்களை மனம் திரும்புவதற்கு இடம் கொடுப்பார். அந்த இடம் கொடுக்கறத பார்த்துட்டு அவர் பொறுமையாக இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நம்ம சரியாக தான் செய்கிறோம் போல இருக்குது. இது மாதிரி இன்னும் 2 சொப்பனத்தை, பொய்யான கனவை சொல்லலாம், ஒரு பொய்யான ஒரு திட்டத்தை சொல்லலாம், கர்த்தர் இதை செய்ய சொன்னார்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட காணிக்க வாங்கலாம், இப்படிலாம் நம்ம பேசலாம். அப்படி சொல்லி கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அந்த தேவனுடைய சங்காரம் வரும் பொழுது நம்மால் தாங்க முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு அந்த இடத்துல நம்ம வேதம் என்று நம்ம சேர்த்துக்கொள்ளணும். நம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல், கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலங்கள் மேலே, கர்த்தருடைய ஊழியங்கள் மேலே சத்துரு கழுகை போல வருவான். இதில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தரே தண்டிக்கிறது ஒன்று இருக்குது நேரடியாக. எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவே நேரடியாக இறங்கி போய் கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவரே தண்டித்தார். இது நமக்கு எதை காமிக்குதுன்னா, ஆண்டவர் நேரடியாக தண்டிச்சிருவார். நேரடியாக அவர் இறங்கி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அதை செதறி போக பண்ணிடுவார். அப்படி அங்கே போய் என்ன செஞ்சார் பாருங்க, இந்த காசுக்காரருடைய காசு பலகைகளை கவிழ்த்து போட்டு, அப்போ அது எதற்கு சமமாக இருக்குது? நான் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்தேன்னா முதல்ல உன்னுடைய பொருளாதாரம் இருக்குது பாரு, இந்த வரவு செலவு, இதில் முதல்ல அதில் கையை வைப்பேன். அதை கையை வச்சு அதில் எழுதின கள்ளக்கணக்கு இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து உன்னுடைய அந்த ஆதாரத்தை கவிழ்த்து போடுவேன். அடுத்து வியாபாரங்களை துரத்தி போடுவேன். கர்த்தருடைய வசனத்தை விற்கிறது, எண்ணெய் இப்படி மாதிரி வியாபாரத்தை நான் துரத்தி போடுவேன். இதெல்லாம் கர்த்தர் காமிக்கிறது தான் அப்படி செய்தோம். காசுக்காரர்கள் மேலே அவருக்கு என்ன கோபம்? அங்கே எருசலேமில் ரோமர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ரோம அரசாங்கம் ஒரு நாணயம் போட்டிருக்கும். அந்த நாணயத்தில் ரோம ராயனுடைய தலை அதில் பொறிச்சிருப்பாங்க. இது இயற்கை தானே. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய படம் இருக்கும் நோட்டில். சில நாணயங்களில் பழைய இதில் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தருக்கு வல்லபாய் பட்டேலுடைய படம் இருக்கும். அதை அப்படியே பொறிச்சிருப்பாங்க நாணயத்தில். சில இடத்துல தாமரைப்பூ என்ன பல விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க அப்படி. அப்போ இது இயற்கை தான் எல்லா இடத்துலையும். அதில் ரோம ராஜாக்கள் இது எங்கள் நாட்டு காசுன்னு காமிக்கிறதுக்கு ரோம ராயருடைய அந்த தலை அதில் பொறிச்சிருப்பாங்க. உடனே இவர்கள் இது விக்கிரகம், இதை கொண்டு தேவாலயத்திலே கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு வேதத்துல ஆண்டவர் சொல்ல அப்படி. இவங்க அதை கொண்டாந்து கொடுக்கக்கூடாது. அதில் பாருங்கள் சிலை, அதில் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த காசை கொண்டு நாங்கள் தேவாலய காசுன்னு ஒன்று வெளியிட போகிறோம். அந்த தேவாலய காசில் அந்த அந்த மினோரா என்கிற குத்து விளக்கு படம் இருக்கும், அல்லது கர்த்தருடைய ஏதோ ஒன்று காரியம் இருக்கும், அதை நாங்கள் வச்சுருப்போம். அப்போ இந்த காசை நீங்கள் கொண்டு வெளியே காசுக்காரில் இருப்பாங்க, இந்த மணி சேஞ்சர்ஸ்ன்னு இருப்பாங்க. நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னா நீங்கள் அந்த நாட்டில் போய் இறங்கினோடனே அந்த ஏர்போர்ட்லேயே இருப்பாங்க மணி சேஞ்சர்ஸ். உங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் அந்த நாட்டு பணத்தை அதற்கு மதிப்புக்கு சமமாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ரோமர்களுடைய காசை கொடுத்து அதற்கு சமமாய் அந்த மதிப்புக்கு இணையாக தேவாலய காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவாலய காசு போடுவாங்க. இது என்ன செய்வாங்கன்னா, சில சமயங்கள் வரும்போது இந்த தேவாலய காசுடைய விலையை ரொம்ப கூட்டிடுவாங்க. முதல்ல நீங்கள் இதுக்கு ஒரு காசுன்னா அதுக்கு ஒரு காசு. இப்போ என்ன செய்வாங்க, இதுக்கு நீங்கள் ரோம காசு 5 காசு கொடுத்தா தான் நான் 1 காசு கொடுப்பேன்பா, வேறு வழி இல்லை, இதை கொடுத்து தான் அவர்கள் காணிக்கை கொடுக்கணும்.
அதனால் விலை ஏற்றிக்கிட்டே போய் அந்த ரோமர்களுடைய பணத்தை, அரசாங்க பணத்தை நிறைய அவங்க சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேவாலய காசு. ஆண்டவர் பார்த்தார், எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. ஒரு காணிக்கையை மணி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்போ காசு இல்லை, இப்போ என்ன செய்வது, நீங்கள் 100 ரோம காசு கொடுத்தா தான் நான் 1 காசு கொடுப்பேன்லாம் டிமாண்டு. இப்படிலாம் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தர் முதல்ல எங்கே கை வச்சார், அந்த பலகைகளை கவிழ்த்து போட்டார். அது மாதிரி கர்த்தர் நேரடியாக இறங்கி தண்டிக்கிற தண்டனைகள் இருக்குது. 2வது நம்ம வாசிச்சோமே, எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் தம்முடைய சங்கார தூதர்களை அனுப்பி கர்த்தர் அங்கே தண்டிக்கிற தண்டனை இருக்குது. கர்த்தர் இறங்கி தண்டித்த போது காசில் கை வச்சார், புறாவிக்கிறவங்கள துரத்தினார். சங்கார தூதன் வந்தபோது கழுத்தில் கத்தி வச்சுட்டான். வெட்டுங்கள். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 5, 6 வசனம். நீங்கள் இவன் பின்னாலே போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னியரையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சங்காரம் உள்ளே வரும் உள்ள சபைகளுக்குள்ள. அப்போ கர்த்தர் சங்காரக்காரர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். 3வது கர்த்தர் சொல்கிறார், சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறது. முதல்ல கர்த்தர் தண்டிச்சா மட்டா தண்டிப்பார். சங்காரக்காரன் வந்தால் சங்கரித்து போடுவான், சத்ரு வந்தால் என்ன வேணாலும் செய்வான். ஒரு கழுகை போல பாய்ந்து வருகிறானாம். கழுகு ஒரு கோழி குஞ்சு மேலே பாஞ்சு வந்துச்சுன்னா என்ன செய்யும் பாருங்களேன். அப்போ 3 தண்டனை பற்றி சொல்லுது. கர்த்தர் தாமே தண்டித்தார், சங்காரக்காரர்களை அனுப்பி தண்டிக்க சொன்னார். இப்போ சத்துரு, அதுதான் ஓசியா 8:1 சொல்கிறார். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். கழுகு போல பறந்து வருகிறான். கழுகு வந்துச்சுன்னா கண்ணை கொத்தி என்ன வேணாலும் செய்யும், அதுக்கு சட்டமே கிடையாது. அப்போ கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்துறார், போ சங்கரி. ஏன்னா அவன் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி நீ செய்கிற காரியத்தை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஜனங்களை வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, அவருடைய விலையேற பெற்ற ஆத்துமாக்களை அவர்கள் கொள்ளையடிப்பது, அவர்களுக்கு துரோகம் பண்ணுவது. அதனால் சத்துருக்கு பெர்மிஷன் கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சிக்க. ஆகவே வேதம் அப்படி சொல்லுகிறது. எதினாலே கர்த்தருடைய கோபம் சபைகள் மேலே, ஊழியர்கள் மேலே, கர்த்தருடைய ஜனங்கள் மேல் வருகிறது? சில காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் முதல் காரியம் ஓசையா 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் நன்மையை வெறுப்பது. பாருங்க, இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். ஓசியா 8:1 தொடர்ந்து 2 சொல்கிறார், 2:3 சொல்கிறார். இவங்க இந்த ஜனங்கள், என் ஆலயத்தை, என்னுடைய ஜனங்கள் நன்மையை வெறுத்தார்கள். அப்போ சபைகளில் இன்றைக்கி நன்மை செய்கிறது குறைஞ்சிருச்சு, நல்லதை வெறுத்துட்டாங்க. சபைகளுக்குள்ளே இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். சண்டை நடக்குது, இரத்தம் சிந்துதல் நடக்குது, சபையில் வச்சுக்கொண்டு பணத்தை மணி மேக்கிங் நடக்கிறது. இவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து சொன்ன நன்மையை வெறுத்துட்டாங்க. ஆகவே அவர்களை சத்துரு பின்தொடருவான். சாத்தான் பின்னால் விரட்டிகிட்டே வருவானா? எப்படி இருக்கும்? எப்படி? ஒரு கழுகை போல விரட்டி கொண்டு வருவான். அது முதல் காரியம். 2வது காரியம் வேதம் சொல்லுது, தங்களுக்கு தாங்களே ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். எங்கே? அரசாங்கத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பார்லிமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே, நீ இந்த துறைக்கு அமைச்சராரு, அந்த துறைக்கு அமைச்சராரு, அரசியல். ஆனால் தேவனுடைய சபையில் தேவன்தான் சபையினுடைய ஒரு தலை. அப்படித்தானே வசனம் சொல்லுது. அப்போ யார் ஏற்படுத்தணும்? ஒருவன் பணம் இருக்குங்கிறதுக்காக தன்னை சபையிலே ஸ்தானாபதி ஆயிடுவார், இவர் செக்ரட்டரி ஆயிடுவார். இவர் தன் கையில் பணம் இருக்கிறது என்பதற்காக இவர் ஒரு ஸ்தானத்தை தனக்கே ஏற்படுத்தி கொள்வார். அதில் எவ்வளவு அடிதடி, சண்டை இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை. அது சொல்லுது பாருங்கள். ஓசியா 8:4 சுய அழைப்புகளை பற்றி பேசுகிறது. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படின்னா நான் ஏற்படுத்தலை, அவங்களே ஏற்படுத்திட்டாங்க. கர்த்தர் அங்கே சொல்லும்போது இஸ்ரவேல் தேசம் என்பது போல சொல்லுகிறார். அது கர்த்தருடைய வீடு. அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த தேவாலயத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்தானங்களை தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள்.
ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் அதை நான் அறியேன் அப்படின்னு கர்த்தர். இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இப்போ சபைகளில் நிறைய ஸ்தானங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பிரபலமான பல பெரிய சபைகளில் ஸ்தானங்கள் இருக்கிறது. அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. பல பேர் இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்களே, இந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினாரா? நீங்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கீங்கிறத கர்த்தருக்கு தெரியுமா? அவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, அவர்கள் அதிபதிகளை ஏற்படுத்தினார்கள், அதை கண்ட்ரோல் பண்ணவங்களை ஏற்படுத்தினாங்க, ஆனால் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். முதல் நூற்றாண்டு சபையில் பாருங்கள், அவர் ஊழியக்காரர்களை அழைத்து யாரை எங்கே அனுப்பணும், யாருக்கு என்ன ஸ்தானம் கொடுத்து ஜெபித்து அவர்கள் மேலே கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசி, இவனை புறஜாதிகளுக்கு அனுப்பு, இவனை எருசலேமில் யூதர்களுக்கு அனுப்பு, இவர்கள் 2 பேரையும் பிரிச்சிருங்க, இவன் ஒரு பக்கம் ஊழியத்து போகணும், அவன் ஒரு பக்கம் ஊழியத்து போட்டும். இந்த ஸ்தானத்துக்கு யாரை ஏற்படுத்தணும்? யூதாஸ் இருந்தாரே, அந்த யூதாஸ் இன்னைக்கு மரித்து போய்விட்டான். அந்த இடத்துல இப்போ யாரை ஏற்படுத்தணும்? கர்த்தரிடத்தில் அவங்க கேட்டு ஜெபம் பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து அப்படிலாம் தேர்வு செஞ்ச சபை இன்றைக்கு என் கையில் பணம் இருக்கிறது என்பதற்காக நான் அந்த ஸ்தானத்துக்கு என்னை நானே உருவாக்கி கொள்ளுகிறத பார்க்குறோம். சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த எலெக்ஷன் நேரங்கள் சபையில் ஸ்தானங்களை ஏற்படுத்துவதில் ஜனங்கள் ஏற்படுத்துவாங்க. இவர் எங்களுக்கு கமிட்டியில் ஒரு சேர்மனாக இருக்கட்டும், இவர் எங்கள் கமிட்டியில் முக்கிய தலைவராக இருக்கட்டும், இவர் போதகராக இருக்கட்டும், இவர் பொருளாளராக இருக்கட்டும். ரைட்டு, உங்கள் வசதிக்காக நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இது கர்த்தருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். நீங்கள் இப்படி ஏற்படுத்தின கர்த்தருக்கு தெரியுமா? ஏன்னா நான் அறியேன் என்று சொன்னதுனால தானே கர்த்தர் இந்த சத்ருவை அனுப்பினார். அல்லது கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினாரா? யார் உங்களை ஏற்படுத்தினார்? இன்னைக்கு நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன், என்னை யார் ஏற்படுத்தினார் எனக்கு தெரியணும்ல. நான் இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நான் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்பவே இல்லை. எனக்கு தெரியவும் தெரியாது, இப்படி ஒரு காரியம் இருக்குன்னே தெரியாது. நான் எப்படி வந்தேன் எனக்கே தெரியல. கர்த்தர் என்னை எழுப்பி, கர்த்தர் என் கூட பேசி, எனக்கு 100% தெரியும் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்து என்னை ஏற்படுத்தினார். நான் ஒரு பைபிள் காலேஜில் படித்ததில்லை, நான் எங்கேயும் போய் என்னை ஒரு ஊழியக்காரனை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டதில்லை. வேதத்தை படிக்கும்போது நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டு படிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னை அவர் உருவாக்கினது எனக்கு 100% தெரியும். ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலேருந்து வந்ததில்லை. எங்கள் குடும்பத்தில் யாரும் ஊழியம் செய்தவர்கள் இல்லை. நான் தலைமுறையாக எங்கள் தகப்பனார் ஊழியம் செஞ்சு அவர் என் கையில் இந்த சபையை கொடுத்து நீ இனிமே இந்த ஊழியத்தை செய் மகனேன்னு சொன்னதில்லை. நல்லா சொல்லப்போனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் சொல்லித்தான் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார். நான் ஜெபம் பண்ணி தான் எங்கள் தகப்பனார் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது எனக்கு தெரியும் ஐயா. நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். உங்களோட கர்த்தர் தெளிவாக பேசி, இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் இன்றைக்கி செய்கிற ஸ்தானம், இது தேவன் உருவாக்கினதா அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உருவாக்குனாங்களா? இதில் பாருங்கள், அங்கே போட்டிருக்கு, ஜனங்கள் சேர்ந்து ஏற்படுத்தினார்களாம். அவர்கள் தங்களுக்கு ஆளுகிறவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். நான் இல்லை, எனக்கு தெரியாது, நான் அவர்களை நியமிக்கவில்லை. கர்த்தர் சொல்கிறார், இது ஒரு பெரிய பாவம். நான் நியமிக்கலை. அப்போ யார் செஞ்சா? சுற்றி இருக்கவங்க கூடி அவர்கள் என்னை ஒரு ஊழியக்காரனா, சில குடும்பத்தில் இங்கே பார்ப்பீங்க, நல்லா படி, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா செய், நீ இந்த ஊழியத்தை போ அப்படின்னு இவங்களாம் அவனுக்காக பொருத்தனை பண்ணுவாங்க, அப்படி ஏற்படுத்துவாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துகிற தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய கையில் கொடுத்து கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு நம்ம ஏற்படுத்தணும். இன்னும் சில இடங்களில் பணத்தை கொடுத்து ஜனங்களை விலைக்கு வாங்கி ஓட்டு போட வச்சு ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சபையை நான் என் கட்டுப்பாட்டில் வச்சு நிர்வாகம் பண்ணணும். நான் தான் இந்த சபையினுடைய கமிட்டியினுடைய தலைவர், செக்ரட்டரி, என்னமோ பதவியெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல அதெல்லாம். அந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவோ போராடுகிறார்கள் என்று சில சமயத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே சண்டை நடக்கும், கலவரம் நடக்கும், ஓட்டு போடுற நேரத்தில் அந்த வாக்காளர்களை தூக்கிக்கொண்டே ஒழிச்சிருவாங்க. இதெல்லாம் சரிதான், நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க, செஞ்சு ஸ்தானத்துக்கு வருகிறீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கீங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா? கர்த்தர் ஏற்படுத்தினாரா அல்லது உங்களை நீங்களே ஏற்படுத்தி கொண்டீர்களா? கட்டாயப்படுத்தி, ஜனங்களை கட்டாயப்படுத்தி, அல்லது ஜனங்கள் உங்களை ஏற்படுத்தினாங்களா?
அல்லது என்னுடைய தகப்பனார் தாயார் இருந்தாங்க, அந்த சபையை நான் எடுத்து செய்கிறேன்னு செய்கிறீங்களா? தப்பு இல்லை. ஆனால் அவருடைய சபை இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் என்னை ஏற்படுத்தணும்னு கேட்கணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு சபை தலைவர் பாஸ்டராக இருக்கிறது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாவிட்டால் இப்படிப்பட்ட இடங்கள் மேலெல்லாம் சங்காரம் வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்லார் பாருங்க, ஏன் சங்காரம் வருது என் வீட்டில்? ஒன்று, அவர்கள் நன்மையை வெறுத்தார்கள். உள்ளே இருக்கிறவங்க செய்கிற எல்லா ஆராதனையாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற எல்லாமே நன்மைக்குரியது அல்ல. தங்களை உயர்த்தி கொள்ளவும் காரியங்களை செய்யவும். அடுத்து, இவங்க அங்கே இருக்கிறவைகள் நான் எழுப்பின ஆட்கள் யாருமே கிடையாது. நான் அவர்களோடு பேசவும் கிடையாது. நான் அவர்களை அழைக்கவும் கிடையாது. அவர்களாய் கூடி சேர்ந்து நீ ஆசாரியனாரு, பிரதான ஆசாரியனாரு என்று அவர்களாய் ஏற்படுத்தினார்கள். அதை நான் அறியேன் என்று கர்த்தர் சொல்லலாம். அதெல்லாம் தேவனுடைய தண்டனை வருவதற்கு, சத்துரு கழுகு மாதிரி பறந்து வருவதற்கு காரணம் அமைஞ்சிருமா. கர்த்தர் கூட பாருங்களேன், தாமாய் தன்னை அவர் உயர்த்தி கொள்ளவே இல்லை, பிதாவே அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுது. இயேசு சொன்னாரா, நானா இப்போ உங்களுக்கு ரட்சகராக வந்தேன்? நான் வரல, என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என்னை அனுப்பினார். எபிரேயர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. தானா எனக்கு ஒரு 4 வசனம் தெரியும். வாங்க, இன்றைக்கி இந்த யூடியூப் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன புரியுமோ புரியாதோ அவர் ஒரு பைபிளை வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் வியாக்கியானம் கொடுப்பதும் விளக்கம் கொடுப்பதும், அவங்க கர்த்தர்ட்ட காத்திருந்தாங்களா காத்திருக்கலையா ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குதுங்கிறதுக்காக நான் உடனே பக்க வழியில் ஒரு ஊழியக்காரனாய் வாருவதல்ல. ஒரு ட்ரெஸ்ஸை தரித்து போட்டுக்கொண்டு நான் போதகர், பிஷப்பு அப்படி இப்படின்னு உங்களை நீங்களே உருவாக்கி கொள்வதல்ல. அந்த தகுதி தேவனால் உண்டாயிருக்கணும். வேதம் அதை சொல்லுகிறது. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதுக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. இந்த தம்மைத்தாமே உயர்த்துவது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பேர் உயர்த்துறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் ஒரு வெளி தேசத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் ஏதோ ஒரு வேலை செஞ்சார். நல்ல சம்பாத்தியம் அவருக்கு, நல்லா படிச்சிருக்கிறாரு. என்ஜினியரிங் லெவலில் ஏதோ செய்து கொண்டிருந்தார். அவருடைய அந்த வேலை நாட்கள், அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு சம்திங், அதுக்கு பிறகு ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்துட்டு ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே அவராக ஒரு அங்கியை தைச்சி போட்டார், ஒரு பெரிய சிலுவையை ஒன்றை போட்டார், தன்னை ஒரு போதகராக அடையாளம் காண்பித்தார். எனக்கு தெரியும், ஏன்னா அவர் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறாரு, ஃபாலோ இதில் இருக்கிறாரு. அவர் வேறு இடத்துல வேலை செய்யும்போதே எனக்கு தெரியும் அவரை. ஆனால் நேரடி தொடர்பு இல்லை, அவருடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், ஃபாலோ பண்ணினேன். அப்போ அதுக்கு பிறகு ஒரு சிலுவையை போட்டார், தன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டார். ஏதோ ஒரு இதில் ஒரு சில பேப்பர்கள் எழுதி டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன்னு சொன்னார். அப்புறம் ஆயர் என்று பேர் போட்டார். அவருக்கு சின்ன சின்ன கிராமங்கள் அவர் சம்பாரித்து வச்ச பணத்தை வச்சு சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் ஜனங்களுக்கு ஏதோ நன்மை செய்கிறேன் என்பது போல ஒரு அமைப்பை உருவாக்கினார். பெரியாள் ஆகிட்டார். பெரியாள் ஆகிட்டு இன்றைக்கி அவர் கீழே பல பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு 4 வருஷத்துக்குள்ளே நூற்றுக்கணக்கான பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர்கள் உண்மையிலே தேவனால் அழைக்கப்பட்டு ரொம்ப எளிமையான நிலைமையில் இருக்கிற போதகர்கள். இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்லா ஊழியம் செஞ்சு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க. அவர் உங்களையெல்லாம் நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் தலைவராயிட்டார். அவங்க கர்த்தரிடத்தில் வேறு விதமான சூழ்நிலைகளிலிருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் அவர்களை விடுதலை செய்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க. இவர்கள் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்பதற்காக பணத்தை கொடுத்து உங்களுக்கு தலைவராயிடுறாங்க. இது கேட்கும்போது நமக்கே கோபம் வருகிறது. அப்போ இவர் கர்த்தரிடத்தில் காத்திருந்தாரா, இவர் ஜெபம் பண்ணினாரா, கர்த்தர் பேசினாரா, எப்படி இந்த பக்க வழியில் உள்ள விழுந்து எனக்கு பணம் இருக்கிறது என்பதற்காக, உண்மையிலேயே நேர்வழியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் காசு இல்லை என்பதற்காக அவர்கள் எனக்கு கீழ்ப்படியவும் நான் அவர்களுக்கு தலைவராகவும் எப்படி முடிகிறது? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவர்கள் தங்களைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள். கிறிஸ்துக்கு எல்லா தகுதியும் இருக்குது,
ஆனாலும் அவர் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. வேதம் சொல்லுது பாருங்க, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதை தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அவர்கிட்ட பேசினார் பாருங்க. அந்த கர்த்தர் பிதாதான் அவரை உயர்த்தினார் ஒழிய இவர் தன்னை உயர்த்தலை. அப்போ உண்மையிலேயே தேவனுக்கென்று அடிக்கப்பட்டு, உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கிராமங்களில் ஊழியம் செஞ்சு பல வருட அனுபவம் இருந்து, பாவம் அவங்களுக்கு வசதி இல்லாததுனால அவருடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு சிலர் தலைவர்களாகவும் அவர்களுக்கு பிரதான மேய்ப்பராகவும் அவர்களை வழிநடத்துகிறவர்களாகவும் மாறும்போது தான் கர்த்தருடைய கோபம் வருகிறது. நீ எப்படி உயர்த்தின உன்னை நீயே தானே உயர்த்திக்கிட்ட. ஆங்காங்கே உன்னுடைய செய்திகளை பரவ வைத்து போஸ்டரில் போட்டு ஃப்ளக்ஸ் போட்டு, நான் உயர்த்தலையே உன்னை. அப்போ இப்படிப்பட்டவர்கள் உண்மையிலே தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தலைவர்கள் போல தங்களை காண்பிப்பது தேவனுடைய பார்வையில் கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்குது. தங்களை தாங்களே ஊழியர்கள் என்று அழைத்து கொள்ளுகள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் எபேசு சபையை பற்றி சொல்கிறார். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தவரையும் அடுத்து சொல்கிறார், அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும். பார்த்தீங்களா, அவன் அப்போஸ்தலன் கிடையாது, கர்த்தர் அவனை அழைக்கவும் கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று நான் அந்த ஊருக்கு நீங்கள் என்னை அனுப்புனீங்களே, நான் போயிட்டு வந்தேனே, இந்த ஊருக்கு என்னை அனுப்புனீங்களே, அப்போ அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டவன் தானே, அப்போ நான் அப்போஸ்தலன் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ அறிந்திருக்கிறாய். அப்போ அந்த மாதிரி கூட்டம் முதல் நூற்றாண்டிலே இருந்திருக்குது. எபேசு சபையிலே இருந்திருக்கிறாங்க. பக்க வழியிலே நுழைகிறவர்கள் தங்களை மேய்ப்பர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள் என்று கர்த்தருடைய நாலெட்ஜே இல்லாமல், கர்த்தருடைய நாலெட்ஜுக்கே வராமல் இவர்களாய் ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொள்வது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். அவங்களுக்கு விருப்பம், ஒரு 10 பேர் நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம வரும்போது பூ போடணும், தூவணும், அந்த கனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்று அவருடைய விருப்பம். அப்படி நான் சொன்ன இந்த போதகர், ஒரு மரித்து போன ஒரு போதகர் சொன்னனே கிருபாசன சபையில், அவர் செய்த ஊழியங்களும் அவருடைய வேத ஞானமும் நீங்கள் அவரோட கூட பேசி பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ வருஷம் ஊழிய அனுபவத்திலும் வருஷந்தோறும் 40 வருஷம் 40 நாள் காத்திருந்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக வச்சுருந்தார். நடந்தே போவார் பல இடத்துல. ஒரு நாளும் தனக்கு பட்டம் போட்டு கொண்டதில்லை, ஒரு நாளும் நான் தன்னை உயர்த்தணும்னு சொல்லி நினைச்சதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தங்களைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள். நான் எனக்கு ஊழியத்துக்கு வரணும் விருப்பமே கிடையாது, ஊழியத்துக்கு வரணும் ஊழியம் செய்யணும் நான் யோசித்ததே கிடையாது. கர்த்தர் தாமே எப்படியோ வலுக்கட்டாயம் பிடிச்சி உள்ளே கொண்டாந்து ஊழியத்தில் நிலை நிறுத்தினார். ஆனால் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் அழைக்கப்பட்டோம் என்ற நிச்சயம் இல்லாமலே தங்களைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற பக்க வழி இன்னைக்கு நிறைய திறந்துருக்குது. எல்லாரையும் சொல்லலைன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பக்க வழியிலே நுழைந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கர்த்தரால் இயக்கப்படுகிறவனுக்கும் கர்த்தர் எழுப்பினவனுக்கும் பக்க வழியிலே நுழைந்தவனுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்போ இவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவர்கள் அந்த விஷயத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா விஷயத்திலும் அந்த குணத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒரு மேட்டிமை, எல்லாரை விட நான் பெரிய ஆள், ஒரு பெருமை, மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற அந்த ஆளுமை, இதெல்லாவற்றையும் அவர்கள் ரொம்ப ஒரு என்னமோ ராஜா மாதிரி, ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி அவர் நடந்து கொள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய ஆசை என்னென்னா மற்றொரு நடுவில் தன்னை உயர்த்தணும். அதுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொண்டு யாராவது கொடுத்தாங்கன்னா பட்டத்தை வாங்கி போடணும். அந்த மாதிரி வந்தவர்கள் அங்கே இருந்தாங்க. அடுத்த காரியம், தேவனுடைய கோபாக்கினை ஊழியங்கள் மேல் சபைகள் மேல் வருவதற்கு காரணம் தங்களுக்கு பொருளை சேர்த்து கொண்டார்கள். விக்கிரகங்கள். 5வது வசனம் 8வது அதிகாரம் ஓசியால 5வது வசனம் சொல்லுது, ஏன் இந்த கழுகு மாதிரி தேவனுடைய வீட்டின் மேல் சத்துரு பறந்து வருகிறான் என்றால், அவர்கள் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவருடைய அவயவங்களை அழித்து போடுங்கள்.
இது இங்கே அவர் சொல்கிறாரு, இவைகள் அருவருப்பானவைகள். நிருபத்தில் எழுதியிருக்கிறாங்க, இது ஓசியால இல்லை, நிருபத்தில் எழுதியிருக்கிறாங்க. இவைகள் பொருள் ஆசை, அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். இன்றைக்கி கர்த்தருடைய காரியத்தை வச்சுட்டு சில திட்டங்களை சொல்லி மனிதர்களிடத்தில் பணத்தை பறித்து தங்கள் வசதியை பெருக்கிக் கொள்ளுகிறவர்கள். ஊழியத்துக்கு பயன்படுத்தினா தப்பு இல்லை, ஊழியம் பெருசாக இருக்குது, ஊழியத்துக்கு காரியங்களை பயன்படுத்துகிறாங்க, ஊழியத்துக்கு கட்டடம் கட்டுறாங்க, ஊழியத்துக்கு வாகனங்களை வாங்குகிறார்கள், ஊழியத்தில் நிறையா பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் ஊழியத்தின் பேரை வைத்து தங்களுடைய சுயத்துக்கு பணத்தை சேர்க்குறாங்க பாருங்கள், அது தப்பு. நான் கேள்விப்பட்ட 100% உண்மையான காரியம் இது. ஒருவர் ஒரு பெரிய போதகர் மாதாந்திர பொருள்கள் வாங்குவதற்கு மலேசியா, சிங்கப்பூர் போய் தான் வாங்குவாராம், இங்கெல்லாம் வாங்க மாட்டார். அது உண்மை, அந்த தகவல் உண்மை. ஒரு துணி எடுக்கணும்னா மலேசியா, சிங்கப்பூர் போகிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கிற பொருள் எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் போகுது. இவர் பின்னாலே போய் அங்கேருந்து வாங்கி கொண்டு வருவார். ஏனென்றால் அது தன்னுடைய பண பெருமையை காட்டுகிறது. என்கிட்ட காசு இருக்குது, அதை காட்டுகிறது அது. அப்போ ஒவ்வொரு பணமும் தேவனுடைய பணம், ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம். ஊழியக்காரன் பயன்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஏன்னா ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியத்தில் ஒரு பிழைப்பு உண்டாகணும். அதை ஆடம்பரத்துக்கு பயன்படுத்தும் போது தப்பாகி விடுகிறது. அப்போ இன்னொருவருடைய வீட்டில் மாடியில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கிறாரு, 4-10 வீடு வச்சுருக்கிறாரு. இந்த துபாய் தேசத்தில், துபாயில் ஒரு மிக முக்கியமான இடம் இருக்குது. உலக பிரபலங்கள் எல்லாம் அங்கு தான் வீடுகள் வாங்குவாங்க. பெரிய பெரிய சினிமா நடிகர்கள், பெரிய பண வசதி உள்ளவர்கள், அதானி போன்றவர்கள், அம்பானி போன்றவங்கள்லாம் அங்கே வீடு வாங்குவாங்க. ஒரு பெரிய முக்கியமான இடம். அங்கே நிறைய ஊழியக்காரர்கள் ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், அது 100% தெரியும். இது எதற்கு? வாழ்வதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு அல்ல, இது ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துவது. இது தேவனுடைய பார்வையிலே அசுத்தமான அல்லது கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியம். அடுத்து 4வது காரியம் என்னென்னா, பலிபீடத்தை பாவம் செய்ய பயன்படுத்துவது. கர்த்தருடைய ஆல்டர் இருக்குது பாருங்கள், பலிபீடம், பாவத்துக்குரிய பலிபீடங்கள். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-7. நீங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே பார்த்த உடனே ஆல்டர் இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க அது கர்த்தருடைய பலிபீடம் என்று. வேதம் அந்த காலத்திலே சொல்லுகிறது பாவத்துக்குரிய பலிபீடங்கள். சில பலிபீடங்களை பாவத்துக்கு பயன்படுத்திடுவான். அதில் கர்த்தர் இருக்கிறாருங்கிற பிரஜை இருக்காது, உணர்வு இருக்காது. அதில் தங்களுடைய இஷ்டப்படி காரியங்களை வச்சு அசுத்தமான கிரியைகளை உள்ளே கொண்டு வருவது. புலம்பல் 2வது அதிகாரம் 6-7 என்ன சொல்கிறார் பாருங்க, தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார், சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும், கர்த்தர் தான் செய்கிறாராம். என்ன செய்கிறார்? தோட்டத்தின் வேலியாக இருந்த அவருடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். உங்கள் சபைக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பினால தான் அன்றைக்கி மற்ற எதிராளிகளோ அல்லது வேறு மத தீவிரவாதிகளோ உள்ளே நுழையாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த வேலியை பிடுங்கி போட்டார். 2வது, சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். நீ ஒன்றும் கூடி பாடி ஆராதிச்செல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படிலாம் ஒன்றும் சாதிக்க வேண்டாம். நீங்கள் ஆராதிச்செல்லாம் அங்கே பரலோகத்தில் மகிமை வந்து சேர வேண்டாம். ஆராதிக்க சொன்னால் நீ அங்கே செய்கிற உன்னுடைய கிரியைகள் எவ்வளோ அசுத்தமும் ஆபாசமாக இருக்குது. நாங்கள்லாம் ஆராதிச்சு நீங்கள் என்ன பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீங்க? அப்படிப்பட்ட மகிமை எனக்கு வேண்டாம். கர்த்தர் அந்த பலிபீடங்களை, அவருடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆசாரியன், நான் பிஷப்பு, நான் பெரிய ஆள், நான் பிரதான ஆசாரியன், நான் மேய்ப்பன், நான் போதகன், புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தனது பலிபீடத்தை ஒழித்து விட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அதனுடைய அரண்மனைகளையும் மதில்களையும் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்திலே ஆரவாரம் பண்ணினார்களே. அப்போ கர்த்தருடைய சபையில் மகிமையிலே ஆரவாரம் பண்ணுவாங்க. ஆமேன் அல்லேலூயா. அது இல்லை, அந்த ஆரவார சத்தம் அல்ல. இவர்கள் இந்த பண்டிகையில், இந்த வெளியே திருவிழாவில் ஆரவாரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆரவாரம். ஆரவாரத்திலே நிறைய இருக்குது. பரலோக ஆராதனையிலே தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள் வெள்ளங்கி தரித்து
அவர்கள் ஒரு ஆரவாரமாக கர்த்தரை துதிச்சாங்க. அது இல்லை, இங்கே என்ன செய்கிறான்னா, இந்த ஆரவாரம் என்பதில் பண்டிகையில் ஒரு திருவிழாவில் ஆரவாரம் பண்ணுவான் பாருங்க. விசில் அடிச்சுக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு, கர்ச்சிப்பை தூக்கி எறிகிறது, கல்லை தூக்கி எறிகிறது, மண்ணை தூக்கி எறிகிறது, இப்படிப்பட்ட ஆரவாரத்தை தேவனுடைய ஆலயத்தில் செஞ்சாங்களே. அப்போ நீங்கள் செய்கிற ஆரவாரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சபையில் ஒரு போதகர் சொன்னதை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். விசில் அடிங்க, கொண்டாடுங்க, எல்லோரும் விசில் அடித்து ஆடுங்க, ஆர்ப்பரிங்க, ஆரவாரம் பண்ணுங்க. ஆரவாரத்தில் வித்தியாசம் இருக்குது. எல்லா ஆரவாரமும் தேவனை மகிமைப்படுத்துவது அல்ல. இவர்கள் பண்டிகை காலத்தில் திருவிழாவில் வெளியே கத்துவாங்க பாருங்கள், அது மாதிரி ஊளையிடுவது, விசில் அடிப்பது, கைதட்டுவது, இது என்ன? கர்த்தர் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா அப்படி நீங்கள் செஞ்சிருவீங்களா? கர்த்தர் இருக்கிற தெரியாதனால தானே செய்கிற நீ. வேதம் சொல்லுது, ஆகவே கர்த்தர் தம்முடைய பலிபீடத்தை ஒழித்து விட்டார். கர்த்தர் பார்த்தார், இப்படியெல்லாம் எனக்கு மகிமை நீ கொண்டு வர வேண்டியதில்லை. அந்த பலிபீடங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்கள். அந்த பலிபீடத்தில் அவர்கள் அந்நிய அக்கினியை உள்ளே பொருத்தினார்கள். இன்னைக்கு நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததும் ஆச்சரியம் அடைந்ததும், தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் நின்று வெளியே பாடப்படுகிற வேறு திரைப்பட பாடல்களை உள்ளே கொண்டாந்து பாடுறாங்க. கேட்டால் அதில் கருத்து இல்லையா, அதில் அர்த்தம் இல்லையான்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ராப்போஜனை ஆசரிக்கிற இடத்துல ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு பாடலை அங்கே இருக்கிற பாடகர் குழுவும் பாஸ்டரும் பாடுறாங்க. அதில் கர்த்தரை பற்றியும் இல்லை, அதில் சிலுவையை பற்றியும் இல்லை, எதை பற்றியும் இல்லை. அதை பாடி எல்லாருக்கும் ராப்போஜனம் கொடுக்குறாங்க. இன்னும் சில இடங்களில் கொண்டாடுங்க, கர்த்தர் சந்தோஷமாக இருக்குத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நல்ல இப்போ புதுதான் திருப்பட பாடல்களை பாடி அதுக்கு வேறு விதமான அர்த்தம் சொல்லி, அந்த பாட்டு எழுதினவர் இந்த அர்த்தத்தெல்லாம் பாட்டு எழுதினாரா? அவர் ரட்சிக்கப்பட்டவரா? பாடலாம் ஆட வச்சு ஆர்ப்பரிக்க வச்சு கர்த்தர் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். எந்த சந்தோஷம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அநித்தியமான பாவ சந்தோஷம் என்ற வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பாவத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்நிய காரியங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாதவைகளில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அசுத்தத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தர் சொன்னது நம்ம ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற சந்தோஷம். இப்போ இது அந்த சந்தோஷத்தை கொண்டாட்டத்தை இவங்க வேறு மாதிரி மாற்றி, வாலிபர்கள் கூடுகைகள் வித்தியாசமாயிருச்சு, சபை ஆராதனைகள் வித்தியாசமாயிருச்சு, அதில் நல்ல கருத்துக்கள் இல்லையான்னு சொல்கிறாங்க. வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது, அந்நிய அக்கினியை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டாடாத. அதுவும் நெருப்பு தான், ஆனால் தேவாலயத்தில் பயன்படுத்துவதற்கென்று ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பை என்ன செய்வாங்க? அந்த காலத்தில், மோசேயின் காலத்தில், ஒரு நெருப்பை முதல்ல உண்டாக்குவதற்கு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நெருப்பை பிரதிஷ்டை பண்ணி, அந்த நெருப்பை எப்போவும் அணையாமல் இருக்கும்படிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி அதில் அந்த நெருப்பை எப்போவுமே போட்டு வச்சுருப்பாங்க. அதற்கு சில வேலையாட்கள் இருப்பாங்க, அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்து கொள்வது அவங்க வேலை. சின்ன சின்ன விறகுகள், சுள்ளிகள் இதை போட்டு தேவாலய நெருப்பு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அங்கே உள்ள. இந்த நெருப்பைத்தான் ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்கு, அசைவாட்டும் பலி செலுத்துவதற்கு, சில தகன பலிகள் செலுத்து தேவாலயத்தில் என்ன செய்யணுன்னாலும் இந்த தீயை தான் எடுக்கணும். விளக்கேற்றுனா கூட இந்த தீயிலிருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். வேறு அந்நிய நெருப்பு அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த அந்நிய அக்கினியை கொண்டாடவே கூடாது. ஒருவேளை இந்த நெருப்பு ஏதோ ஒரு அசந்தர்ப்பதமாக அணைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே இன்றைக்கி ஆராதனைக்கு நம்ம என்ன செய்யறோன்னு சொல்லி பக்கத்து வீட்டில், ஏற்ற வீட்லேயோ வெளியே போய் யார் கூடாரத்தில் இருந்தோ நெருப்பை கொண்டாந்து பயன்படுத்திடக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பு. அது பிரதிஷ்டை பண்ணப்படாத நெருப்பு, அது தேவன் அங்கீகரியாத ஒரு நெருப்பு. ஆனால் வெளிப்பார்வைக்கு நமக்கு எல்லாம் தீதானன்னு தெரியும். இதுவும் பாட்டு, அதுவும் பாட்டு தானே, அதுலேயும் கருத்து இருக்குது, இதுலேயும் கருத்து இருக்குது, ரெண்டுமே தீதான் ஐயா. ஆனால் ஒன்று அங்கீகரிக்கப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது, இன்னொன்று அது வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. இதை கொண்டு உள்ளே விசுவாசிகள் பாட, விசுவாசிகளை கவனத்தை திருப்பி அவர்களை ஆராதிக்க வைக்க, இதெல்லாம் சபைக்குள்ளே வந்தபோது அவர் இடுகிற ஊளை சத்தத்தை கேட்டு, வேசியின் பாடல்கள் என்று ஏசியா சொல்லுவார் இதை, அந்த பாடல்களின் சத்தத்தை ஒலிக்க பண்ணி தேவனுடைய ஆராதனை தீட்டுப்படுத்தி பலிபீடத்தை பாவத்தின் பீடங்களாய் மாற்றின போது கர்த்தர் சத்துருவை அதன் மேல் வரவிட்டார். கர்த்தர் கயிற்றில் சவு கொண்டு வந்த ஒன்றுக்கு
சங்காரக்காரனை அனுப்புறது ஒன்று இருக்குது, சத்துருவை அனுப்புகிறது ஒன்று இருக்குது. 3 நிலை தண்டனைகள் இருக்கிறது. கர்த்தர் தண்டித்தால் மட்டாய் தண்டிப்பார். சங்காரக்காரன் வந்தால் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதை மாத்திரம் செஞ்சுட்டு போயிடுவான். சத்துரு வந்தால் என்ன வேணாலும் செய்வான். அதானே? சங்கார தூதர்கள் தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கட்டளை கொடுப்பார், இவ்வளோதான் செய்யணும்னு சொன்னால் அதை தாண்டி வேற ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் சத்துரு அப்படி இல்லை. அவனுக்கு இடத்தை கொடுத்து வேலியை பிடுங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. வசனம் சொல்லுது புலம்பல்ல, வேலியை பிடுங்கி விட்டார் என்று. அவ்வளோதான். என்ன வேணாலும் செய்வான் அவன், என்ன வேணாலும் நடக்கும் உள்ள. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 32, 33, 34 சொல்லுது, எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தம் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமல் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். பார்த்தீங்களா? அதுதான் தீட்டான பலிபீடம். நான் உண்டாக்கின என் ஆலயம், நான் அதில் மேலே சகல காரியத்திலும் பொறுப்பெடுத்து தலைமையாக இருக்கிற ஆலயம், அதில் அவர்களுடைய அருவருப்புகள், அவனுக்கு பிடிச்ச அவனுடைய மாம்ச வெறியை வெளிப்படுத்த, மாம்ச இச்சையை தீர்த்து கொள்ள என் பலிபீடத்தை பயன்படுத்தினாங்களே. ஜனங்களுக்கு அதை கற்பித்து கொடுத்து இப்படித்தான் ஆராதனைன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அப்புறம் எப்படி நான் சும்மா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சத்ரு உள்ளே வருவதற்கு ஒரு வாசல். அடுத்த காரியம் என்ன பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை அந்நிய காரியமாய் நினைப்பது. சபைகள், ஊழியங்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்ட கிறிஸ்தவங்கள் வந்த பிறகு ஒரு வசனம், கர்த்தருடைய வார்த்தை, வேதம் எந்த அளவுக்கு அங்கே உபதேசிக்கப்படுகிறது, வேதம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது, வேதத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், களிகூறுதல், அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு 4 வசனத்தை வாசிப்பது, அதை வச்சுட்டு ஒரு 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 4 வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே 10 பாட்டு பாடுறது, கைதட்டுறது, வெளியே போகுது. வேதத்தை நீங்கள் மறந்தால் கர்த்தர் உங்களை மறந்து விடுவார். வேதத்தினுடைய பயன்பாடு இன்றைக்கி சபையில் குறைஞ்சிருச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு. நாங்கள் பார்த்த சபைகளில் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேதத்தில் இருந்தால் ஓகே, வேதத்தில் இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை என்ற வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. வேதம் மறக்கப்பட்டு போனது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் போன சபையில் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை எடுத்து அதனுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அங்கே போர் அடிக்காது, ஒன்றுமே செய்யாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாக, ஓ இந்த வசனத்துக்கு இப்படிலாம் அர்த்தம் இருக்கிறதா, கர்த்தருடைய வேதம் இதெல்லாம் போதிக்கிறதா அப்படின்னு தெரியும். இப்போ அப்படிலாம் இல்லை. ஏன்னா அந்த ஊழியக்காரனும் வேதம் படிப்பதில்லை, சபையும் வேதம் படிப்பதில்லை, அவர்களை வேதத்தில் ஒரு தாகத்தை உண்டாக்குவதில்லை. கர்த்தருடைய வேதம் மறக்கப்பட்டு போனது. ஓசியா 8:12 சொல்கிறாரு, இந்த தண்டனை சபைகள் மேல் வருவதற்கு, ஊழியங்கள் மேல் வருவதற்கு என்ன காரணம்? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். நான் தான் எழுதி கொடுத்தேன். இதை என்னுடைய வேதத்தில் என்னென்ன மகத்துவங்கள் இருக்கிறது, என்னென்ன நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியம் இருக்கிறது, என் வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை அந்நிய காரியமாக நினச்சாங்க. ஒரு புஸ்தகம் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான். அவன் வேதத்துக்கு மரியாதையை கொடுக்கல. இது நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், தேவனை குறித்தும், பரிசுத்தத்தை குறித்தும், உங்கள் நித்திய ஜீவனை குறித்தும் பேசுகிறது. அதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தா அது அவனுக்கு அந்நிய காரியமாக இருக்குது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஏசாயா 5வது அதிகாரம் 24, 25, 26 சொல்லுது, இதன் நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பதைப் போல, செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதைப் போல, அவர்களுடைய வேர் வாடி அவர்களுடைய துளிர் ஒரு தூசியைப் போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. இந்த வசனத்தை அசட்டை பண்ணுறது ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் தான். கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணி
கர்த்தருடைய வேதத்தை அலட்சியமாக நினச்சி வேதத்துக்கு கொடுக்குற மரியாதையையும் கனத்தையும் வேத தியானத்துக்கு கொடுக்குற நேரத்தை நீங்கள் சரியாக கொடுக்கலைன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இதன் நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பதை போலவும் செத்தையானது, செத்தைனா மரத்திலிருந்து உதிர்ந்து விழுந்த இலைகள், அதெல்லாம் செத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, செத்தை நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதை போலவும் அவர்களுடைய வேர் வாடி அவருடைய துளிர் தூசி போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. அப்போ சபை இன்னைக்கு அசட்டை பண்ணுதே. நீங்கள் ஒரு இடத்த ஒரு சபையை தேர்ந்தெடுத்தால் முதல்ல அந்த சபை என்னை வசனத்துக்குள்ளே நடத்துதான்னு பாருங்கள். அந்த சபை என்னை தேவனை குறித்து அறிகிற அறிவிலே என்னை ஆழத்தில் கொண்டு போகுதான்னு பாருங்கள். சபை எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குதான்னு பாருங்கள். டான்ஸ் ஆட சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுக்கு எனக்கு சபை வேண்டும்? நடனமாட சொல்லிக் கொடுக்க தான் எத்தனையோ நடன பள்ளிகள் இருக்கிறதே. பாட்டு பாட சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுக்கு சபை வேண்டும்? நமக்கு சபை என்பது தேவனையும் வசனத்தையும் உங்களை நடத்துதான்னு பாருங்கள். அது இல்லை, நான் இத்தனை நாள் போகிறேன், எனக்கு வசனத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கொண்டதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் நமக்கு தேவையில்லை, வேதம் சொல்லுது. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. எதனால? அவருடைய வேதத்தை வெறுத்ததுனால, பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினதுனால. வசனத்தில் இப்படி சொல்ல, வசனத்தில் அப்படி தாங்க சொல்லும், அதெல்லாம் செய்ய முடியுமா? இதுதான் அசட்டை பண்ணுவது. கர்த்தருடைய கோபம் தன் ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதியிலே குப்பை போல ஆகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். எவ்வளோ பெரிய தண்டனை பார்த்தீங்களா? இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நம்ம அவமதிச்சா, ஏனென்றால் ஆதியில் இருந்த வார்த்தை கிறிஸ்து, கர்த்தரே ஆதி வார்த்தையாக இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை அவமதிக்காமல் நீங்கள் அந்த வார்த்தைக்கு கனம் கொடுத்து பாருங்கள். உங்கள் சபை அப்படி கனம் கொடுக்கணும், உங்கள் ஊழியம் அதில் கனம் கொடுக்கணும். அப்போ இவைகள் எல்லாம் இல்லாத ஒரு சபையை நீங்கள் உங்கள் சபையாக தேர்வு செய்யக்கூடாது. நாங்கள் போகிறவங்க அவங்க ஆடுறாங்க, நான் என்ன செய்கிறது? நீங்கள் போவது கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க, அங்கே டான்ஸ் பார்க்க போகிறீங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க, அங்கே சுய பிரஸ்தாபத்தை கேட்க போகிறீர்கள், தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறீங்க, அங்கே சத்தமிடம் ஊழையிடவுமா போகிறீர்கள். அப்போ வேதம் சொல்லுது, இதெல்லாவற்றையும் இன்னைக்கு ஒரு புது கலாச்சாரமாக ஊழியங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் கொண்டு வந்து ஒரு தடுக்கலை போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரணும். எழுப்புதல் ஜனங்களுக்குள்ளே புறஜாதிகளுக்குள்ளே பற்றி எரியும். புதுசாக ரட்சிக்கப்படுறவங்க புறப்படுவாங்க. இவர்கள் எங்கே போய் சேருவாங்க? அடுத்து அவர்கள் முதல் நூற்றாண்டில் அவர்கள் புறப்பட்ட பிறகு சபையை உருவாக்கினார்கள். இப்போ ஏற்கனவே சபை இருக்குதே. இப்போ புறப்படுகிற புது கிறிஸ்தவர்கள் இந்த சபைகளுக்குள்ளே போய் சேருவாங்க. அப்போ இந்த சபைகளில் கர்த்தர் எதிர்பார்க்குற மாதிரி சபைகள் இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடியதான் இருக்குது. கர்த்தர் எதிர்பார்க்குற மாதிரி தங்கள் மந்தையை நடத்துகிற ஊழியர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விலையேற பெற்ற புதிய ஆத்துமாக்களை ஒரு எழுப்புதல் மூலம் நான் எழுப்பினால் இவங்களுடைய கையில் சிக்கி அதுக்கு அவங்க ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். இவர்களும் ஊழையிடவும், இவர்களும் சத்தம் போடவும், இவர்களும் பாவம் செய்யவும், எனக்கு கோபம் உண்டாக்கவும் செய்துவிட்டால் அது எழுப்புதல் விரயமாக போயிருமே. அப்போ நான் என்ன செய்யணும்? முதல்ல இந்த சபைகளை சுத்திகரிக்கணும். சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற சபைகளை சுத்திகரித்து அதை விட்டு வைக்கணும். சுத்திகரிப்புக்கு இடம் கொடுக்காத சபைகளை முழுவதும் தகர்த்து போடணும். அவருடைய ஊழியங்களை முடக்கி போடணும். அப்படி செய்தால்தான் இனி எழுப்புதல் வரும். அதைத்தான் கர்த்தர் பேசினார். சீக்கிரமே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சங்காரம், ஒரு காரியம் வந்து சபைகள் ஊழியங்கள் சுத்திகரிக்கப்பட போகுது. அது சில இடத்துல கர்த்தர் சவுக்கை உண்டு பண்ணி சுத்திகரிக்கலாம், சங்கார தூதர்களை அனுப்பி சுத்திகரிக்கலாம். எல்லாவற்றையும் கேட்கலைன்னா சத்துருவுக்கு இடம் கொடுத்து, சத்துருவுக்கு அனுமதி கொடுத்து, சத்துருவின் மூலம் அது வரலாம், செதறிரும், பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். ஆகவே இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். ஊழியங்கள் நீங்கள் சிறிதோ பெரிதோ எந்த ஊழியம் செய்தாலும்
ரொம்ப கவனமாக செயல்படுங்க. நான் செய்வது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதான்னு பாருங்கள். இது கர்த்தரால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கான்னு பாருங்கள். மனசில் தோன்றினதெல்லாம் வேதம் என்று சொல்லி வெளிப்படுத்தி பேசாதீங்க. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுக்கு உண்மையும் உத்தவமாக இருங்க. ஒன்று மன்னிக்கப்படணும், இல்லாவிட்டால் தண்டிக்கப்படணும். எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் மன்னிக்கப்பட இப்பொழுதே சீர் பொருந்தினால் நம்ம தண்டனைக்கு தப்பித்து கொள்ளுவோம். மன்னிப்பை வேண்டிக் கொள்ளாமல் நான் எங்களுக்கு தெரியாத இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம், இப்படி தான் ஆடுறோம், இப்படி தான் பாடுறோம், சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம சொல்கிற சபையின் வளர்ச்சி என்பது எண்ணிக்கை அல்ல, அதில் இருக்கிற ஜனங்களுடைய குவாலிட்டி. நம்ம அதை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் வரும் கோபத்துக்கு தப்புவதற்கு வகையே இல்லாமல் போய்விடும். ஆகவே இதை ஒரு கவனமான எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதற்காக நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு நீங்கள் போகிற சபைகளுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அதில் சின்ன சின்ன குறைகள் கரைகள் இருக்குமானா கர்த்தாவே இதெல்லாம் நிவர்த்தி ஆக்கும்படிக்கு எங்களுடைய சபையை நடத்துகிறவங்ககிட்ட பேசுங்க. நாங்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவையற்ற காரியங்களை வைத்துக்கொண்டு அந்நிய அக்கினி ஆராதனை செய்கிற இடத்துக்குள்ளே நாங்கள் கால்கள் நிற்கவே கூடாது நீங்கள் முடிவெடுத்தா வருகிற கோபத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ள மார்க்கம் உண்டாகும். நான் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினார். இனி ஒரு பெரிய ஒரு தீமையின் காலம், அது சுத்திகரிப்பதற்காக ஊழியங்கள் மேலும் சபைகள் மேல் வரப்போகுது. காசுக்காரர்களின் பலகைகள் கவிழ்த்தப்பட்டு புறாவிற்குடைய வியாபாரங்கள் துரத்தப்பட்டு கர்த்தர் பலிபீடத்தை தகர்த்து தேவன் தம்முடைய சுத்திகரிப்பை துவங்க போகிறார். கவனம், ஜாக்கிரதை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எழுப்புதல் காலம் தீவிரித்து வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எழுப்புதல் வருவதற்கு முன்பாக அது ஓட வேண்டிய ஓடு பாதைகளையும் ஆண்டவரை அது தேங்கி நின்று ஆண்டவரை மகிமை கொண்டு வர வேண்டிய சபைகளையும் ஆண்டவரை நிரப்பப்பட வேண்டிய பாத்திரங்களையும் கர்த்தர் சுத்திகரிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாங்களே எங்களை சுத்திகரித்து கொள்ளவும் எங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளவும் ஆண்டவரை எங்களை கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக வணைந்து கொள்ளவும் நீர் ஒரு தருணத்தை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணும். ஆண்டவரே எங்களுடைய தவறுகள் எங்களுடைய குறைகள் குற்றங்கள் மன்னிக்கப்படணும். இல்லாவிட்டால் வருகிற தண்டனையிலே நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லாமல் போயிருமே. ஒருவேளை நாங்கள் சபை நடத்துகிற ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் எங்களுடைய வழிகளை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். எங்களுடைய மார்க்கங்களை நாங்கள் செய்கிற கிரியைகளை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தவறுகள் இருந்தால் தேவனை வேத வசனத்தின் அடிப்படையில் அதை திருத்தி கொள்ள முனைப்பு காட்டுகிறோம். ஒருவேளை நாங்கள் ஊழியம் செய்யாவிட்டால் நாங்கள் சார்ந்திருக்கிற சபைகள், நாங்கள் சார்ந்திருக்கிற ஊழியங்கள், நாங்கள் சார்ந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக இப்பொழுது நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தீமை சத்துரு கழுகை போல பறந்து வருவதற்கு முன்பாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் தங்களுக்கு தாங்களே மனம் திரும்பி அவர்கள் சுத்திகரிப்பை நாடத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் கேட்ட வார்த்தைகள், கேட்ட சத்தியங்களை நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். அதற்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், கனம் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோட தொடர்ந்து பேசும். இந்த வாரத்தையும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். வேலைக்கு செல்லுகிறவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை நடத்துகிறவர்களை ஆசீர்வதியும். வீட்டில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தருடைய செட்டைகள் பாதுகாத்து கொள்ளட்டும். பிள்ளைகள் மேல் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அவர்களை எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி பராமரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்கள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கூறுகிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தை, பலனை கர்த்தர் கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதித்தருளும். தேவனுடைய சகல காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு பல காரியங்களை பேசினார். தொடர்ந்து தேவன் நம்மை வழி நடத்தணும். காலம் கடைசியாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாவற்றையும் நம்பிவிடாமல் இது தேவனால் உண்டாயிற்றோ என்று சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அறிவுறுத்துகிறார். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.